மோடிக்கு பயந்து ஓடி ஒழிந்த ஸ்டாலின். வாயில் கண்டனம் ஏற்பட்டதால் துரத்திய ஆபத்து. அப்பல்லோவில் அட்மிட் ஆனதும் ஜோதிடர் போட்ட கட்டளை. நொடிக்கு நொடி நோட் பண்ணிய துர்கா ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. திமுகவை பொறுத்தவரை கடவுள் மறுப்பு கொள்கை கடைபிடிக்கிறோம், ஜோதிட நம்பிக்கையே எங்களுக்கு கிடையாது என்றெல்லாம் ஏகத்துக்கும் பேசுவார்கள். ஆனால் மறைந்த கருணாநிதி கூட தனது தோளில் எப்போதும் மஞ்சள் டவலை போட்டிருப்பார். இதுவும் ஜோதிட ரகசியம்தான். அதேபோல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பெரியார் வழியை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே பூஜை அறை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து யாராவது கேட்டால் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, என் மனைவி கடவுள் பக்தி கொண்டவர் என்று சொல்லி சமாளிப்பார். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஜோதிட நம்பிக்கை 100% இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஜோதிட நம்பிக்கை கொண்டவரான அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் தனது ஆஸ்தான ஜோதிடர் மூலம் மு.க. ஸ்டாலினுக்கு கணித்து கொடுத்தபடி அவர் செயல்பட்டதால் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகி இருக்கிறார். ஒரு பிரச்சார நிகழ்ச்சியை எத்தனை மணிக்கு தொடங்க வேண்டும், அதை எத்தனை மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை கணித்து நேரம் குறித்து கொடுத்திருக்கிறார்கள். எந்தெந்த தேதிகளில் எந்த திசையில் உள்ள ஊர்களுக்கு சென்று அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஆஸ்தான ஜோதிடர் கணித்து கொடுத்த விஷயங்களை தான் மு.க. ஸ்டாலின் பின்பற்றி வந்திருக்கிறார். அந்த வகையில் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் போட்டுக் கொடுத்த ஸ்கெட்ச் படி செயல்பட்டதினால்தான் அவர் முதலமைச்சராகி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இப்படி மனைவி சொல்படி செயல்பட்டதினால் முதலமைச்சர் ஆகிவிட்டதை அடுத்து இப்போது மனைவி சொல்லே மந்திரம் என்று ஆகிவிட்டாராம் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக கடந்த ஒரு வாரம் அவருக்கு வாயில் கண்டனம் இருப்பதாக ஜோதிடர் கணித்து கொடுத்துள்ளார். அதனால் பொது இடங்களில் அவர் தேவையில்லாமல் வார்த்தை விடக்கூடாது, அப்படி விட்டால் அரசாங்க ரீதியாக பெரும் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வார் என்று ஒரு அதிர்ச்சி செய்தியை கொடுத்துள்ளார். இப்படி அவர் கணித்து கொடுத்த நேரம்தான் பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக இருந்திருக்கிறது. அப்படி என்றால் மோடி தமிழகம் வரும்போது அவரை மு.க. ஸ்டாலின் சந்திக்காமல் இருந்தாலே அது பெரும் பிரச்சனையாகிவிடும். அதோடு அவரை பற்றி ஏதேனும் வார்த்தை விட்டாலும் பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று கூறியிருக்கிறார். அதனால் மு.க. ஸ்டாலினோ எக்காரணம் கொண்டும் மோடியை வரவேற்க மாட்டேன் என்கிற எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறார். அதற்கு குடும்ப ஜோதிடரோ இந்த முறை மோடியை சந்திக்கவில்லை என்றால் அவர் கடுமையான கோபத்துக்கு ஆளாகி விடுவார். திமுகவை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அட்டாக் செய்வார். அவர் கொடுக்கும் அட்டாக்கிற்கு பதிலாக நீங்களும் வார்த்தை விட்டால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். அப்படி ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒரு கண்டனம் இருக்கிறது, நீங்கள் விடும் வார்த்தையானது திமுகவுக்கு பேராபத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் மோடி உங்களை பற்றி எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும், நீங்களும் அவருக்கு பதில் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் மருத்துவமனையில் கூட அட்மிட் ஆகிவிடலாம். அப்படி இருந்தால் மோடிக்கு உங்கள் மீது அனுதாபம் ஏற்படும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை அவர் விமர்சனம் செய்ய மாட்டார். அதனால் நீங்களும் அவருக்கு பதில் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்று ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார் குடும்ப ஜோதிடர். அதை கேட்ட துர்கா ஸ்டாலின் அந்த ஜோதிடர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடந்துவிடும் என்பதால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். கடந்த காலங்களை போன்று மோடிக்கு எதிராக ஏதேனும் வார்த்தை விட்டால் உங்களுக்கு இருக்கும் போதாத நேரம் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். அதனால் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டு அனுதாபம் தேடிக்கொள்வோம். அப்படி செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும் மோடி திமுகவையும் உங்களையும் விமர்சனம் செய்ய மாட்டார். நீங்களும் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அதனால் இந்த கண்டனத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள உடலை பரிசோதனை செய்வோம் என்றுதான் அப்பல்லோ டிராமாவை கோபாலபுரம் குடும்பத்தினர் நடத்தியிருப்பதாக ஒரு சீக்ரெட் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால்தான் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பே அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆன மு.க. ஸ்டாலின் அவர் நேற்று 5:30 மணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றதும் 6 மணிக்கு வெளியே வந்திருக்கிறார். இது அத்தனையும் ஜோதிடர் சொல்படிதான் நடந்திருக்கிறது. அதோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவதற்கு கூட பூர நட்சத்திரத்தில் தான் வெளியே வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்துக்களின் கடவுள் நம்பிக்கையும் ஜாதக நம்பிக்கையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசக்கூடிய திமுகவினரை முழுக்க முழுக்க ஜாதகத்தை பின்பற்றிதான் நடந்து கொண்டு ஒட்டுமொத்த திமுகவினரும் இரட்டை வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் அம்பலத்துக்கு வந்துள்ளது. அடுத்த செய்தி. நிகிதாவின் சிடிஆரை கைப்பற்றிய சிபிஐ. கூண்டில் ஏற்றப்படும் 4 முக்கிய புள்ளிகள். கோட்டை பெரும் புள்ளியும் சிக்கினார். திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் தற்போது சிபிஐ தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் திருப்புவனத்தைச் சேர்ந்த பல புள்ளிகளுக்கு சிபிஐ அதிகாரிகள் அழைப்பு விடுத்து வாக்குமூலம் பெற்ற நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவையும் அழைத்து விசாரித்தார்கள். அந்த விசாரணைக்கு பிறகு அவரது சிடிஆர் என்கிற தொலைபேசி ரெக்கார்டிங்கை கையில் எடுத்துள்ளது சிபிஐ. அதில் 2 IAS மற்றும் 1 IPS அதிகாரிகள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இவர்கள் தான் இந்த வழக்கில் நிகிதாவுக்கு பின்னணியில் இருந்து மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார்கள். அதன் பிறகுதான் அவர் திருப்புவனம் தனிப்படை போலீசுக்கு கால் பண்ணி உடனடியாக அதை விசாரிக்குமாறு உத்தரவு போட்டுள்ளார். இப்படி பல முக்கிய புள்ளிகளுக்கு சென்று அவர்கள் மூலமாக மானாமதுரை டிஎஸ்பி இந்த விஷயத்தில் களமிறங்கி இருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் முன்னதாக கோட்டையில் உள்ள மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு நபரிடத்தில் தான் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் நிகிதா. அவர்தான் இது குறித்து முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிக்கு கால் பண்ணி அவர் மூலமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது என்பதை தற்போது சிபிஐ கண்டுபிடித்து விட்டார்கள். ஆரம்பத்தில் இது 9 சவரன் நகை திருட்டு தான் இந்த படுகொலைக்கு காரணமா, இல்லை இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் சம்பவம் நடந்துள்ளதா என்கிற கோணத்தில் விசாரித்து வந்த சிபிஐ தற்போது இந்த நகைதான் இதில் பிரதானமாக இருந்துள்ளது என்பதை கண்டறிந்துள்ளார்களாம். என்றாலும் நிகிதா என்கிற ஒரு நபர் கொடுத்த புகாரில் இந்த அளவுக்கு அதிரடியாக தனிப்படை போலீசார் செயல்பட்டதன் பின்னணி என்ன என்பதை தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை காவல்துறையினரிடமும் துருவி விசாரித்து வருகிறார்களாம். ஆனால் சம்பந்தப்பட்ட போலீசாரின் மொபைல்களை பரிசோதனை செய்த போது அவர்கள் எப்படி திருப்புவனம் கோவில் சிசிடிவி கேமரா காட்சிகளை அளித்தார்களோ அதே போன்று தங்களது மொபைலின் மொத்த ரெக்கார்டிங்கையும் அளித்து விட்டார்களாம். அதனால் இதன் பின்னணியில் மொத்த விஷயத்தையும் தற்போது நிகிதாவின் மொபைல் கால் ரெக்கார்டர் மூலமாக தான் கண்டறிய வேண்டிய சூழல் சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாம். அந்த அடிப்படையில் தான் தற்போது தங்களுக்கு கிடைத்த ஆதரவுப்படி திருப்புவனம் காவல்துறைக்கு ஆர்டர் போட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரிடம் சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளதாம். அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கோட்டையிலிருந்து மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒரு அதிகாரி தனக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறியுள்ளார். அந்த கோட்டை நபர் யார் என்பது இப்போது வரை ரகசியமாக உள்ளது. அதனால் திருப்புவனம் அஜித்குமார் விவகாரத்தில் சிபிஐ முக்கிய குற்றவாளியை நெருங்கிவிட்டதாகவும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மொத்த சீக்கிரட்டையும் அவிழ்த்து விடுவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த அஜித்குமார் படுகொலைக்கு வித்திட்டவர் தனக்கு நெருக்கமான புள்ளியாக இருந்தாலும் கூட இந்த முறை யாருக்கும் அவர் உதவி செய்ய மாட்டார் என்பது தெரிய வந்துள்ளது. தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதோடு ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் 24 லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் இதில் சம்பந்தப்பட்டவர்களை தான் காப்பாற்றினால் அதுவே தனக்கு எதிராகிவிடும் என்பதனால் தனக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் கூட சிபிஐ எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அதில் மு.க. ஸ்டாலின் தலையிட மாட்டார் என்றும் திமுக வட்டாரங்கள் கூறுகிறார்கள். அதனால் கடந்த 24 லாக்அப் மரணங்களில் தப்பிவிட்ட தமிழக காவல்துறை இந்த அஜித்குமார் மரணத்தில் கண்டிப்பாக சிக்கிக் கொள்வார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோவிலை கட்டிய ராஜேந்திர சோழனின் உண்மையான பெயர் வெளியானது. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவன் கோவிலில் வழிபாடு செய்தார். இந்த கோவில் சோழ மன்னர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை போன்று பிரசித்தி பெற்றது. இதை ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார். நேற்று பிரதமர் மோடி ஆடி திருவாதிரையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் தரிசனம் செய்ததால் உலகம் முழுக்க இந்த கோவில் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது. மேலும் தனது ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய போர் தந்திரங்களை கையாண்டு வெற்றி மேல் வெற்றி பெற்றுள்ளார் ராஜேந்திர சோழன். அதற்கு இணையாக பல கோவில்களையும் கட்டி கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் திகழ்ந்துள்ளார். அதோடு தெற்காசிய வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு மன்னராக திகழ்ந்துள்ளார் ராஜேந்திர சோழன். இவர் ராஜேந்திர சோழன் என்று அழைக்கப்பட்டாலும் அவரது உண்மையான பெயர் மதுராந்தக சோழன் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசுகையில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பெயர்கள் இந்தியாவில் அடையாளம் என்பதோடு பெருமையாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரம்மாண்ட சிலை வைப்பதில் இந்திய நாடு பெருமை கொள்கிறது என்று பேசியுள்ளார் பிரதமர் மோடி.